அன்பர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 12 சிவாலயங்களுக்கு விரதமிருக்கும் பக்தர்கள் ஓட்டமும் நடையுமாக சென்று வழிபடும் வழக்கம் இருக்கிறது. இது சிவாலய ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 12 சிவாலயங்களில் 2வது சிவாலயம் மார்த்தாண்டம் அருகே திக்குறிச்சி பகுதியில் அமைந்திருக்கும் மகாதேவர் ஆலயமாகும். இந்த ஆலயத்துக்கு பயணம் பகுதியிலிருந்து செல்லக்கூடிய பாலத்தில் மின்விளக்குகள் எரியாமல் இருள் சூழ்ந்த நிலையில் காணப்படுகிறது. சிவாலய ஓட்டம் நெருங்கி வரும் நிலையில் இந்த மின்விளக்குகளை சரி செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்தும் சரி செய்யாததை கண்டித்து பக்தர்கள் பாலத்தில் தீபம் ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தை மின்விளக்குகள் எரியும் வரை தொடர்ந்து செய்ய போவதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். மின்விளக்குகள் எதுவும் எரியல, அதனால நாங்க தீபம் ஏற்றோம். இந்த தீபம் என்னைக்கு விளக்கு போடுவாங்களோ அது வரைக்கும் இந்த தீபம் எரிஞ்சுட்டே இருக்கும் நைட்டு. இது பாங்கோடு பேரூராட்சிக்கு ஒரு தரமான செருப்படியா நாங்க நினைக்கிறோம். இதை உடனடியாக இந்த மின்விளக்குகளை சரி செய்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா மக்கள் இந்த அரசு உடனே ராஜினாமா பண்ணிட்டு வீட்டில் போய் உட்காரணும், முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடணும். அப்படியே இது இந்த பகுதி மக்களோட ஒரு கோரிக்கை. இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு போராட்டத்துக்கு விளக்கேற்றுறதுக்காக பல நூற்றுக்கணக்கான மக்கள் இங்க கூடியிருக்காங்க. இது பெரிய ஒரு போராட்டத்துக்கு வழிவகுக்குமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வை காணணும்னு நான் கேட்டுக்கொள்ளேன். அவ்வளவுதான்.